தன்னை டெல்டாக்காரன் என்று விளம்பரப்படுத்த முயலும் முதலமைச்சர் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக திருவாரூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மேகதாதுவில் அணை கட்டும் பணியை தொடங்கிவிட்டதாக கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்தியா கூட்டணியில் இருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் மௌனமாக இருந்தால் மத்திய அரசு கர்நாடகாவிற்கு மேகதாதுவில் அணை கட்ட அனுமதி கொடுத்து விட்டதோ என வினவினார். இதனால் விவசாயிகள் அஞ்சுவதாகவும் இதுகுறித்து உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். சட்டமன்றத்தில் 18 கோடி ரூபாயும் கதவணைகள் பாசன மதகுகளை சீரமைப்பதற்காக ஒதுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதுநாள் வரையிலும் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படாமல் ஒட்டுமொத்தமாக கதவணைகள் செயலிழந்து கிடக்கின்றன, பழுதடைந்து கிடக்கின்றன. இதனால் பாசன பகுதிகளுக்கு தண்ணீரை கொண்டு செல்வது கூட இயலாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. வெள்ள காலங்களில் தண்ணீரை வடிவிடுவது மிகப்பெரிய பேராபாயம் இருக்கிறது என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் உணர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். ஆசிய வளர்ச்சி வங்கியில் கடல் முகத்வார நதிகள் சீரமைப்பு திட்டத்திற்கான 2வது கட்ட நிதியை தமிழக அரசு 4 ஆண்டு காலமாக கேட்டு பெறவில்லை. மத்திய அரசும் அனுமதி தரவில்லை. இதனால் தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களுடைய வெள்ள நீர் வழியக்கூடிய பாமணியாறு, கோரையாறு முள்ளியாறு உள்ளிட்ட துணை நதிகள் முற்றிலும் புதர் மண்டி வடிகாலுக்கும் பாசனத்திற்கும் பயன்பற்ற நிலையில் கிடக்கிறது. எந்த நேரமும் காவிரி டெல்டா மாவட்டங்கள் அழியும் பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதனையெல்லாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத தமிழக முதலமைச்சர் தன்னை டெல்டாக்காரன் என்று சொல்வதை தமிழக விவசாயிகள், காவிரி டெல்டா விவசாயிகள் ஏற்க மனமில்லை.